friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல சுட சுட அருமையான மசாலா ஸ்டஃப்டு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூடான இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு கெட்டியான கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 ஊட்டி மிளகாய் எடுத்துருக்கோம். மசாலாவை மிளகாயில் ஸ்டஃப் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். அதனால் மிளகாயை இது மாதிரி கீறி விட்டுட்டு மிளகாய்க்கு உள்ளார இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா மிளகாயும் கீறிட்டு விதைகள்லாம் நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பஜ்ஜிக்கு மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளார வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்க்குள்ளார வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகாயில் உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். மசாலா நிறையா இருந்ததுன்னா பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் ஃபுல்லாக மசாலா வச்சிடலாம். இது மாதிரியே 4 மிளகாயிலையும் உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இங்கே 1 கப் அளவுக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற பஜ்ஜி மாவு எடுத்துருக்கோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாவு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். மாவு தண்ணியாக இருந்ததுன்னா மிளகாயில் மாவு ஒட்டாது, அதனால் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவில் நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் வரும். மாவு இது மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகாய் இதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். மிளகாயோட எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு அகலமான வாணலில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிளகாயை சேர்த்துடலாம். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் மிளகாயில் நல்லா கோட் ஆகும், அப்போ தான் பஜ்ஜியும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 மிளகாய் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவில் பஜ்ஜி போடுறதா இருந்தால் உப்பு காரத்தோட கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துட்டு அது நல்லா உப்பி வர்றதுக்காக கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துக்கணும். அப்போ தான் பஜ்ஜி அடைஞ்சி போகாமல் நல்லா வரும். மிளகாய் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுட சுட சூப்பரான மசாலா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்னும் 2 மிளகாயும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூடான இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு சுவையான கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மசாலா பஜ்ஜி செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.